ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தனா. சாப்டர் 2 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். ரிச்சி பீப்புளாக இருந்தால் நீங்கள் நேரில் வரலாம். சப்போஸ் வேறு பிளேஸில் இருந்து நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டால் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான வேல நல்லா ஈஸியாக எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு நான் சொல்லிக் கொடுக்குறேன். கிளாஸ் வேணும்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ லெசனை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு டேப்லெட் காலமாக போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் நீங்கள் ஸ்கேலையும் பென்சிலையுமே எடுத்துடணும். கண்டிப்பாக டேப்லெட் காலம் போட்டு டிவைட் பண்ணி ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை எழுதணும். இது நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சிங்கன்னா செட் ஆகாது. டீச்சர்ஸ்க்கும் கரெக்ட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு கேள்விப்பட்டாலே டேப்லெட் காலம் போட்டு அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. இது ஒரு சின்ன டிப். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாமா? லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணுங்களா. அவங்களுக்காக தான் நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் போடுறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படியே ரேண்டமாக நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு பாயிண்ட்டு டபுள் சைடுமே நான் சொல்லிடுறேன். லைன் பை லைனாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். First definition. Economic activity are those activity which are undertaken to earn money or financial gain for livelihood. Fruit seller selling fruit. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினாவே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு முக்கியமாக அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், நம்ம கெயின் பண்ணணும். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழக்கடைக்காரர் வந்து பழம் விற்கிறாரு அப்படின்னா பழத்தை வாங்குறீங்க, காசை கொடுக்குறீங்க. இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்துடலாமா? Non-economic activity are those activity which are undertaken for the sake of pleasure, performed out of love, sympathy, sentiments. அம்மா வந்து சாப்பாடை சமைச்சு கொடுக்குறாங்க பசங்களுக்காக. இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், அவங்க பையனோட பொண்ணையோட வயிறு ரொம்பனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா, அதுக்காகவும் இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் போகலாமா? Motive. Sole motive is to earn money or financial gain. முக்கியமாக இவங்களோட கான்செப்ட் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான். அதே ஆப்போசிட்டில் ஒரு சோஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், ஒரு சைக்காலஜிக்கல் நீட்காகவும், ஒரு எமோஷ்னலுக்காகவும் பண்ணி கொடுக்குறது. இப்போ வந்து மோட்டிவோட ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லாயர் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் மீட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அதே வந்து உங்கள் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காடுறீங்க, ஒரு மன அமைதி கிடைக்கிது அப்படின்னா அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதே ஒரு பிரச்சனையை போய் லாயர்கிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அடுத்த மணி மெஷர்மெண்ட். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி வேல்யூட் அண்டர் மானிட்டரி டேர்ம். அதாவது என்னென்னா, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் வந்து டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு, கன்சல்டேஷன் ஃபீஸ் 500 வாங்குறாரு. இது வந்து மணி மெஷர்மெண்ட். இந்த இதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதே வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ என்ஜிஓ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்க, ஏழை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அந்த ஏழை குழந்தைகிட்ட போய் அவங்க காசு வாங்க முடியாது, ஒரு ப்ராஃபிட்காக அவங்க பண்ணலை. அதை அவங்க மனசார அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கீழே வந்துடும். அடுத்த பாயிண்ட் போகலாமா? அடுத்து ரிலேஷன்ஷிப். அதாவது தனக்கு தேவையானதை வந்து வாங்குறாங்க. எப்படின்னா, ராம் சேவ் பார்ட் ஆஃப் இஸ் சேலரி டு பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். தனக்கு தேவை, அதனால காசை சேமித்து ஒரு வீடு வாங்கிக்கிறாங்க. அதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, காசு கிடைக்கிது இல்லையா, அதை வந்து சேர்த்து வச்சு டொனேஷன் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அந்த மாதிரி. அதாவது காசை சேர்த்து வச்சு நமக்கு செஞ்சுக்கிறதும் காசை சேர்த்து வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அவுட்கம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோக்கியா வந்து செல்ஃபோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆல் ஓவர் த இந்தியா செல் பண்ணுறாங்க. இது வந்து அவுட்கம், ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஒரு ப்ராஃபிட்காக பண்ணுறாங்க. அதே பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து சோனா அப்படிங்கிற பொண்ணு வந்து அவளுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்லாம் போய் அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் ஃப்ரீயாக டீச் பண்ணுறாங்க. இது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டியூரேஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டைம் பேஸஸில் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே 24 hours ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா, அது வந்து ஈவினிங் டைமில் ஒருத்தர் சேல் பண்ணுறாரு. இது அவரோட டைமிங். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா, இப்போ வந்து ஒரு ஷங்கருங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஆர்ஃபனேஜ் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் விசிட் பண்ணுறாரு. கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? அது பிஸ்னஸாக டைம் வச்சு பண்ணுறாங்க. இது இவங்க ஃப்ரீ டைமில் போய் அவங்கள வந்து பார்க்குறாங்க. லாஸ்ட் பாயிண்ட், சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். இது வந்து ஹியூமனோட நீடையும் வாண்ட்டையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட், யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு லாபமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம போய் உதவுறது எல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைன் பை லைன் நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கொஷினும் சாப்டர் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படித்து அழகாக டேப்லெட் காலம் போட்டு எழுதி பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.